அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வாக்குத்தத்த ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினால் அடியேன் வாழ்த்துகிறேன். அல்லேலூயா. சரி, கவனிக்கலாம். கர்த்தர் கடந்த இரவும் பகலுமாய் 8 மாத அளவும் காத்து 9வது மாதத்தில், அதாவது வாக்குத்தத்த ஆராதனை முதல் நாளில் கர்த்தர் சபையில் கூடி வர செய்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். ஆமென். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, கர்த்தர் இந்த மாதத்துக்கு கொடுத்ததான வாக்கு தத்துவம் 114ஆம் சங்கீதம். 114ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்தை கொஞ்சம் வாசிக்கலாமா? 8ஆம் வசனத்தை. அவர் கண்மலையை கவனிக்கலாம். அவர் கண்மலையை தண்ணீர் தடாகமாகவும் கற்பாறையை நீர் ஊற்றுகளாகவும் மாற்றுகிறார். தேவ பிள்ளைகளே, கற்பாறையிலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தனவனா தண்ணீரை புறப்பட செய்தவர். ஆக இந்த மாதத்தில் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வாக்கு தத்தனன்னா, கற்பாறையே நீர் ஊற்றாய் மாற்றுவாரானா நம்முடைய ஆண்டவர் நம்முடைய எல்லா காரியத்தையும் மாற்றுவாருங்க. ஆண்டவர் இந்த மாதத்தில் நமக்கு கொடுக்கிற வாக்கு தத்துவம் நம்முடைய எல்லா காரியங்களும், இந்த வார்த்தையை கேட்கிற தேவ பிள்ளைகளுடைய எல்லா காரியங்களும் கர்த்தர் மாற்றுவார். நிந்த, பாடு, அவமானம், பலவீனம், பழிசொல், இவைகள் எல்லாவற்றையும் என் தேவனாகிய கர்த்தர் மாற்றுவாருங்க. அல்லேலூயா. சரி, எதையெல்லாம் மாற்றுவார் என்று பார்ப்பதற்கு முன்பதாக இந்த சங்கீதத்துடைய பின்னணியை பார்த்து பிற்பாடு 3 காரியங்களில் கர்த்தர் நம்மளை மாற்றுவார் என்று சொல்லி தேவனுடைய வார்த்தையை நம்ம பார்க்க போகிறோம். தேவ பிள்ளைகளை, இந்த 114ஆம் சங்கீதம் எப்பொழுது பாடப்பட்டது என்று சொன்னால், பாபிலோன் சிறையிருப்பிலிருந்து, கவனிப்போம், 70 வருஷம் பாபிலோன் சிறையிருப்பில் இருந்து புறப்பட்டு எருசலேமுக்கு வந்து, அதாவது இடிக்கப்பட்ட தேவாலயத்தை புதுப்பித்து கட்டி புதிய ஆலயத்தில் வைத்து பாடப்பட்ட சங்கீதம் தான் இந்த 114ஆம் சங்கீதம். தேவ பிள்ளைகளே, இந்த சங்கீதத்தை எப்படி பாடுறாங்கன்னா, கடந்த காலத்தை நினைவு கூர்ந்து பாடினது போல நம்ம பாடுறாங்க. கடந்த காலம் என்று சொன்னால், யாத்திராகம நாட்களிலே கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை எப்படியெல்லாம் நடத்தி வந்தாரோ அதை நினைத்து பாபிலோன் சிறையிருப்பிலிருந்து வந்தவங்க புதிய ஆலயத்தில் கடந்த காலத்தை நினைவு கூர்ந்து பாடி தேவனை மகிமைப்படுத்துகிறத பார்க்கிறோம். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளை, அது மாத்திரமல்ல, பாபிலோன் சிறையிருப்பிலிருந்து வந்த பிற்பாடு பிரதானமாய் அவர்கள் முத பாடின சங்கீதம், பாபிலோன் சிறையிருப்பிலிருந்து வந்து புதிய ஆலயத்தில் புதுப்பித்து கட்டப்பட்ட ஆலயத்தில் பாடப்பட்ட சங்கீதம் 149ஆம் சங்கீதம். நீங்கள் 1ஆம் வசனத்தை வாசிப்பீர்கள்னா, அல்லேலூயா, கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள், பரிசுத்தவான்களின் சபையிலே அவருடைய துதி விளங்குவதாக என்று சொல்கிறாங்க. கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள். தேவ பிள்ளைகளே, புதிதாய் பாடல் ஏதி பாடுகிறத சொல்லலை. என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த சங்கீதத்தில் புதிய ஆலயத்தில், அதாவது வேலை செய்கிற பிள்ளைகளை உற்சாகப்படுத்தி பாடும்போது எப்படி பாடுறாங்கன்னா, ஒரு ஆலோசனையாக பாடப்பட்ட ஒரு சங்கீதம் தான் 149ஆம் சங்கீதம். பாருங்கள், புதிய பாட்டை பாடுங்கள். புதிய பாட்டு என்று சொன்னால் பழைய புலம்பல் வானா. நீங்கள் பழைய புலம்பல் எப்படி பாடினாங்கன்னா, பாபிலோன் சிறையிருப்புக்கு போன பிற்பாடு கவனிக்கலாம், பாபிலோன் நதி அண்டையில் இவங்களை குடியிருக்க பண்ணி, யூத ஜனங்களை குடியிருக்க பண்ணி, சியோனில் இருக்கிற மங்கள கீதங்களை, சியோனில் பாடின பாடல்களை எங்கள் தேசத்தில் பாடுங்கள் என்று சொன்னபோது பாருங்கள், புலம்பி பாடப்பட்ட ஒரு சங்கீதம் தான் 137ஆம் சங்கீதத்தில் அவங்க சொல்கிறாங்க. கவனிக்கலாம், பாபிலோன் ஆறுகள் அருகே நாங்கள் உட்கார்ந்து சியோனை நினைத்து அழுதோம், அதன் நடுவில் இருக்க அலறி செடிகள் மேல் எங்கள் கிண்ணறங்களை தூக்கி வைத்து என்ன பண்ணோம், அழுதோம். எங்களை சிறைப்பிடித்தவர்கள் இங்கே எங்கள் பாடல்களையும் எங்களை பாழாக்கினவர் மங்கள கீதங்களையும் விரும்பி சியோனில் பாட்டுகளை சிலவற்றை எங்களுக்கு பாடுங்கள் என்று சொன்னாங்க. கர்த்தரின் பாட்டு அந்நிய தேசத்தில் பாடுவது எப்படி என்று நம்ம சொல்கிறாங்க. தேவ பிள்ளைகளை, புதிய பாடல் 149:1 கர்த்தருக்கு புதிய பாட்டு என்பது தேவ பிள்ளைகளை பழைய புலம்பல் வானா. சிறையிருப்பு நாட்களில் பாபிலோனில் போய் பாடும்போது 137ஆம் சங்கீதத்தில் நம்ம புலம்பி பாடணுமே, அது போல பாடவனா.
புதிய பாடலை கர்த்தர் செய்த நன்மைகளை பாடுவோம் என்று நம்ம பாடுறாங்க. தேவ பிள்ளைகளே, அப்படி பாடப்பட்ட சங்கீதம் தான் 114ஆம் சங்கீதத்தில் சொல்கிறாங்க. கவனிக்கலாம், கடைசி வசனம், அவர் கண்மலையை தண்ணீர் தடாகமாகவும் கற்பாறையை நீர் ஊற்றுகளாகவும் நம்ம மாற்றுகிறார். அல்லேலூயா. ஆக எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, என் தேவனாகிய கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்றுவார். ஆமாங்க, உன் கஷ்டம் மாறும், உன் கண்ணீர் மாறும், உன் துக்கம் மாறும், உன் துயரம் மாறும். உன் ஏமாற்றத்தை கர்த்தர் மாற்றி நீ எதிர்பார்க்கிற கர்த்தர் உனக்கு தருவாருங்க. அல்லேலூயா. சரி, இந்த சங்கீதத்தை எப்படி பாருங்கன்னா 114ஆம் சங்கீதத்தை கடந்த காலத்தை நினைவு கூர்ந்து நம்ம பாடுறாங்க. கொஞ்சம் வாசிக்கலாமா? முதலாம் வசனத்தை. இஸ்ரவேல் எகிப்திலும் கவனிக்கலாம். தேவ பிள்ளைகளே, இஸ்ரவேல் எகிப்திலும் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆபிரகாமினிடத்தில் உன் சந்ததி எகிப்தில் போவார்கள் என்று கர்த்தர் சொன்னார். அந்நிய தேசத்தில் வாசம் பண்ணுவாங்க 400 வருஷம் என்று சொல்லி ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொன்னார். எகிப்து தேசத்தில் புறப்பட்டு போய் தான் கவனிப்போம். தேவ பிள்ளைகளே, இஸ்ரவேல் ஜனங்க ஒரு தேசமாக உருவெடுத்ததை நம்ம பார்க்கிறோம். பாருங்க, ஒரு தேச ஜனங்களாக சரித்திரமாக எங்கே துவங்கப்படுகிறதுனா எகிப்தில் தான் இவங்க காணப்பட்டாங்க. அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, நான் கடந்த நாட்களில் கூட சொன்னேன். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தில் ஆபிரகாம் எகிப்துக்கு போகிறாரு, பிரச்சனையை சம்பாதிச்சின்னு வர்றாரு. ஆதியாகமம் 26ஆம் அதிகாரத்தில் பஞ்சம் உண்டானவனே ஈசாக்கை எகிப்துக்கு போகும்போது கர்த்தர் சொல்கிறார், நீ போகாத, இங்கே இரு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னார். அதே யாக்கோபை பார்த்து சொல்கிறாரு, நீ எகிப்துக்கு போகிறதுக்கு பயப்பட வேண்டாம், நீ புறப்பட்டு போ என்று சொல்கிறார். புறப்பட்டு 70 பேராக புறப்பட்டு போனவர்களை கர்த்தர் எகிப்தில் ஒரு தேசமாக ஆண்டவர் உருவாக்குறார். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்துவும் கூட பாருங்கள், ஏறதுனால கொல்ல தேடும்போது 2 வயது பிள்ளையாக இருக்கும்போது கொல்ல தேடும்போது ஆண்டவர் பார்த்து சொல்கிறாரு, யோசேப்பிடத்தில் சொப்பனத்தில் சொல்கிறாரு, பிள்ளையை கூட்டின்னு எங்கே போயிடு, எகிப்துக்கு போய் என்று சொல்லுகிறார். பிற்பாடு 3 வருஷம் கழிச்சு பிள்ளையை தேடுகிறவன், கொல்ல தேடுவன் மரித்து போனான். திரும்ப எகிப்திலேருந்து எங்கே கொண்டு போ, அதாவது நாசரத்து கூட்டி கொண்டு போய் என்று கர்த்தர் சொல்லுகிறத பார்க்குறோம். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளை, இதை தான் சொல்கிறாங்க. இஸ்ரவேல் எகிப்திலும் யாக்கோப்பின் குடும்பம் அந்நிய பாஷைக்காரன ஜனங்களிடத்திலிருந்து என்ன பண்ணாங்களாம், புறப்பட்ட போது கடந்த காலத்தை நினைவு கூறாங்க. அவங்க புறப்பட்ட போது 400 வருஷம் எகிப்திலிருந்து புறப்பட்ட போது என்ன நடந்தது என்பது 3ஆம் வசனத்தில் சொல்கிறார் பாருங்க. கடல் கண்டு விலகிட்டு யோர்தான் பின்னிட்டு திரும்பினது. தேவ பிள்ளைகளே, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கடல் மாத்திரமல்ல, யோர்தான் நதியும் கவனிக்கலாம் ஒரு குவிராக பிரிந்து நிற்கும்படி கர்த்தர் செய்தார். கடந்த நாட்களை நினைவு கூர்ந்து பாடுறாங்க புதிய ஆலயத்தில். இது யோசுவாவின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 13லேருந்து 17 வரைக்கும் சொல்லப்பட்டிருக்குது. பாருங்கள், 5ஆம் வசனம் 114:5 கடலே நீ விலகுகின்றதற்கும் யோர்தானை நீ பின்னிட்டு திரும்புவதற்கும். கவனிக்கலாம். 7ஆம் வசனம் பாருங்கள், பூமி நீ ஆண்டோடுக்கு முன்பதாகவும் யாக்கோப்பின் தேவனுக்கு முன்பதாகவும் அதிரு, அவர் கண்மலையை தண்ணீர் தடாகமாகவும் கற்பாறை நீர் ஊற்றுகளாகவும் மாற்றுகிறார். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, சிறையிருப்பிலிருந்து வந்து புதிய ஆலயத்தில் கடந்த காலத்தை, பாபிலோன் சிறையிருப்பிலிருந்து வந்து புதிய ஆலயத்தில் கடந்த காலத்தில் யாத்திராகமுடைய நாட்களில் கர்த்தர் எவைகளெல்லாம் செய்தாரோ அவைகளை சொல்லி நன்றி சொல்லி பாடுறாங்க. தண்ணீரே, அதாவது கற்பாரையே நீரூற்றாய் மாற்றுவாரானா, நம்முடைய கவலை கண்ணீர் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றுவார் என்று சொல்லி இந்த சங்கீதத்தை நம்ம பாடி முடிக்கிறத பார்க்குறோம். அல்லேலூயா. அது மாத்திரம் இல்லைங்க, 113லேருந்து 118 வரைக்கும் இந்த 6 சங்கீதமும் 113லேருந்து 118 வரைக்கும் இந்த 6 சங்கீதமும் புதிய தேவாலயத்தில் வைத்து தான் பாடப்பட்ட சங்கீதம். அது மாத்திரமல்ல, பஸ்கா நாட்களில் யூதர்கள் பாடி திருவிருந்தனவனா அனுசரிப்பாங்க. யாத்ராகம நாட்களை நினைவு கூர்ந்தனவனா அனுசரிப்பாங்க. அது மாத்திரம் இல்லை, இயேசு கிறிஸ்துவும் கூட கல்வாரி சிலுவைக்கு அதாவது கெச்சமன தோட்டத்திற்கு போகிறதுக்கு முன்பதாக இந்த 6 சங்கீதங்களை பாடி தான் திருவிருந்தினவனை கொடுத்தாரு. பிற்பாடு 136ஆம் சங்கீதம்
136 8ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்போம்னா, அவர் ஸ்தோத்திர பாடலை பாடி எங்கே புறப்பட்டு போனாராம்? ஒலிவ மலைக்கு புறப்பட்டு போனார் என்று சொல்லி மத்தேயு சுவிசேஷம் 136 8 கொஞ்சம் வாசிக்கலாமா? 136 8 136 சூரியனை படைத்தவரை துதியுங்க, அவர் கிருபை என்றும் உள்ளது. சரி, கவனிக்கலாம். ஸ்தோத்திர பாடலை பாடுறாங்க. இதுதான் 136ஆம் சங்கீதத்தை தான் மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 26:30 சொல்கிறாங்க. அவர்கள் ஸ்தோத்திர பாடலை பாடின பின்பு எங்கே புறப்பட்டு போனாராம்? ஒலிவ மலைக்கு புறப்பட்டு போனார் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அல்லேலூயா. இந்த 6 சங்கீதமும் கடைசியாக இந்த 6 சங்கீதமும் எப்போ பாடுவாங்க? பஸ்கா பண்டிகை நாட்களில் பாடுவாங்க. எப்போ பாடப்பட்டது? பாபிலோன் சிறையிருப்பிலிருந்து வந்த பிற்பாடு புதிய தேவாலயத்தில் வைத்து பாடப்பட்ட சங்கீதம் தான் 113 118 வரைக்கும். கடைசியாக ஆண்டவர் ஸ்தோத்திர பாடலாக இருக்கிற 136 பாடி ஒலிவ மலைக்கு புறப்பட்டு போனார் என்று சொல்லி பார்க்கிறோம். அல்லேலூயா. சரி, தேவ பிள்ளைகளே, கர்த்தர் நம்முடைய எல்லா காரியத்தை மாற்றுவாருங்க. ஆமாங்க, இந்த மாதத்தில் போன மாதத்தில் நீ ஏமாந்து இருக்கலாம், நீங்கள் ஏமாந்து இருக்கலாம். கர்த்தர் இதை செய்வார், அதை செய்வார். உபவாசம் இருந்து இருக்கலாம், கண்ணீரோடு கேட்டு இருக்கலாம், எதிர்பார்ப்பில் வெறுமையை கண்டு இருக்கலாம். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றுவார். அல்லேலூயா. அவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் என்ன பண்ண போகிறாரு? மாற்றுவார். ஆமேன். சரி, எவைகள் எல்லாம் கர்த்தர் மாற்றுவார்னா கவனிக்கலாம். எஸ்தர் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். தாங்கள் பகைஞர்கள் மேற்கொள்ளுகிற காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ணுவார். முதலாவது காரியம், தங்கள் பகைஞரை மேற்கொள்ளும்படி காரியம் மாறுதலாய் முடிந்தது. வாசிக்கலாமா? எஸ்தர் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தையும் சங்கீதம் 8 2ஆம் வசனத்தையும் கொஞ்சம் வாசிக்கலாமா? 9 எஸ்தர் 9:1 கவனிக்கலாம். ராஜாவின் வார்த்தையின்படியும் அவனுடைய கட்டளையின்படியும் 12ஆம் மாதம் 13ஆம் தேதியிலே யூதரின் பகைஞர் அவர்களை மேற்கொள்ளலாம் என்று நம்பினார்களே, அந்நாளிலே தானே யூதரானவர்கள் தங்கள் பகைஞரை மேற்கொள்ளும்படிக்கு காரியம் மாறுதலாய் முடிந்தது. அல்லேலூயா. கவனிக்கலாம். ஆமான் என்கின்ற கொடுங்கோலை என்ன செய்தான்னு சொன்னா, ஆதார் மாதம் 1ஆம் தேதியிலே யூதர்களை மேற்கொள்ளலாம் என்று சொல்லினவனை நினைக்கிறான். ஆனால் எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் காரியங்களை மாறுதலாக முடிய பண்ணி அதே நாட்களில், அதாவது யூத ஜனமுடைய எதிரியாக காணப்படுகிற ஆமானை மேற்கொள்ளும்படியாக கர்த்தர் செய்தார். ஆமென். அதான் குறிப்பு, தங்கள் பகைஞர்களை மேற்கொள்ளும்படி காரியம் மாறுதலாக முடியுது. அம்மா, நமக்கு கர்த்தர் தான் ஒரு காரியத்தை நியமிக்கணும். நம்முடைய ஊழியத்துக்கோ, நம்முடைய குடும்பத்துக்கோ, நம்முடைய பிள்ளைகளுக்கோ ஒரு மனுஷனால் காரியம் நியமிக்கப்படாதுங்க. அவன் நியமிப்பானா, அவனுக்கு அந்த காலத்தை கத்தனவனா அவனுக்கு முடிவாக கத்த நியமிச்சிடுவார். இதுதான் எஸ்தர் புத்தகத்தில் நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா. சரி, கவனிக்கலாம். சங்கீதம் 8:2 வாசிக்கலாமா? பகஞ்சனையும் அல்லேலூயா. சரி, இங்க கவனிக்கலாம். சங்கீதம் 8:2 பகஞ்சர் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். பகஞ்சர் என்று சொன்னால் சாகும் வரை நம்மளை விரோதி. அவன் சாகும் வரைக்கும் நம்மளை விரோதிச்சுனே இருப்பான். இவன் தான் யார்? பகஞ்சர். நான் தான் கர்த்தர் உத கொடுத்தாலும் திருந்தவே மாட்டான். ஆண்டவர் பேசினா கூட திருந்த மாட்டான். என் பிள்ளை அபிஷேகம் பண்ணப்பட்டவன், தேவனை ஆராதிக்கிறவன், ஆலயத்துக்கு ஓடுகிறவன் என்று சொல்லி கர்த்தர் உணர்த்தினாலும் பேசினாலும் கூட திருந்தவே மாட்டான். இவனை தான் இவனை தான் சொல்லப்பட்டது பகஞ்சர். பகஞ்சர்னு சொன்னால் அவன் சாகிற வரைக்கும் என்ன பண்ணுவான்னா உன்னை விரோதித்து கொண்டே இருப்பான். சவுல் சாகிற வரைக்கும் யாரை விரோதிச்சார்? தாவீதை விரோதிச்சார். எத்தனையோ, அதாவது சாமுவேல் தீர்க்கதரிசியும் சொல்கிறாரு, தன் மகன் யோனாதானும், அப்பா நீங்கள் போகிற பாதை சரியில்லை, தாவீதோடு கர்த்தர் இருக்கிறார் வேணான்னு சொல்லார். ஆனாலும் கூட கேட்கல. தாவீதும் கூட எச்சரிக்கிறார். தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட அந்த அபிஷேகம் விலகி கூட தேவனால் விடப்பட்ட அசுத்தாவையும் உள்ளே போகுது. ஆனாலும் கூட திருந்துற பாடம் இல்லைங்க.
பகஞ்சர் என்று சொன்னார். தேவ பிள்ளைகளை நம்ம கூட பார்க்குறோம், எத்தனையோ பேர் நம்மளை பிரச்சனை பண்ணிக்கின்னு தான் வராங்க. இவனை கர்த்தர் சந்திக்கலே என்று சொல்லலாம் மனம் குமுறி கர்த்தரிடத்தில் கேட்டது உண்டு. இவங்க யார் என்று சொன்னால் பகஞ்சர். அவன் சாகிற வரைக்கும் உன்னை விரோதிச்சுக்கின்னு தானங்க இருப்பான். இல்லையில முடிவு வரல அப்படின்னு கலங்காத, அவன் அப்படி தான் இருப்பான். ஆனால் கர்த்தர் நம்மளை கைவிட மாட்டார். ஆமே. சரி, பழிக்காரர் என்று சொன்னால் பெலிஸ்தர் பாருங்கள், திரும்ப வருவாங்க. என்ன வருவாங்க? திரும்ப வந்துக்கினே இருப்பாங்க. நான் தான் உத கொடுத்தாலும் ஓடுவான், திரும்ப ஓடிடுவான், ஓடுவான், திரும்ப ஓடிடுவான். இவன் தான் யாருன்னா பழிக்காரர். லேலுயா. தேவ பிள்ளைகளே, நாம் பகஞ்சரை மேற்கொள்ளுகிற காரியம் பாருங்கள், பகஞ்சரை மேற்கொள்ளும்படி காரியம் மாறுதலாக முடிய வேண்டும் என்று சொன்னால் நம்ம ஆண்டுடைய செயலுக்காக நம்ம காத்திருக்கணுங்க. ஆண்டுடைய செயலுக்காக காத்திருக்கணும். நான் மாற்றிடுவோம் சொன்னோம்னா நம்ம வேஸ்ட்டாக போயிடுவோம். நம்ம கையில் எடுக்கக்கூடாது கலப்பையை, கவனிக்கலாம். நம்ம கையில் எடுக்கக்கூடாது சாட்டையை, நம்ம கையில் எடுக்கக்கூடாது அதிகாரத்தை. கர்த்தர் செய்வார். காத்திருக்கும் போது ஆண்டவர் என்ன பண்ணால் எல்லாவற்றையும் பாருங்கள், பகஞ்சரை மேற்கொள்ளும்படி காரியங்களை கர்த்தர் நம்மனை மாறுதலாக முடிய பண்ணுவார். இதுதான் ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 55:8 வரைக்கும் வாசித்து பார்ப்போம்னா சொல்லப்படும். கொஞ்சம் சீக்கிரம் வாசிக்கலாம். என் வழிகளும் அல்ல, பூமியை பார்க்கிலோ வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலோ என் வழிகளும் உங்கள் நினைவுகளை பார்க்கிலோ என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. அல்லேலூயா. ஆக எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, நம்ம நினைக்கிறது போல கர்த்தர் செய்ய மாட்டாருங்க. ஆண்டுடைய செயலுக்காக நம்ம காத்திருக்கும் போது உங்களை பகைக்கிறவர்களை உங்களை பகஞ்சர் மேற்கொள்ளும்படி கர்த்தர் காரியங்களை மாறுதலாக முடிய பண்ணுவார். அல்லேலூயா. யாருடைய செயலுக்கு காத்திருக்கணும்? கர்த்தருடைய செயலுக்காக காத்திருக்கணும். அவர் கிரியைகளை நடப்பிக்கணும். அவர் அமைதியாக இருப்பாரான தேவ சமூகத்தில் நீங்கள் உட்காருங்க. காலம் வரும்போது கர்த்தர் நிச்சயமாக செய்வார். அல்லேலூயா. சரி, இரண்டாவது காரியம் எசேக்கியாவுடைய நிந்தையை கர்த்தர் மாற்றினார். எசேக்கியாவுடைய நிந்தையை கர்த்தர் மாற்றினார். 2 நாளாகமும் 32 2 நாளாகமும் 32 2 நாளாகமும் 32 1-2 15ஆம் வசனத்தை கொஞ்சம் வாசிக்கலாமா? இந்த காரியங்கள் நடந்தேறி வருகையில் கவனிக்கலாம். சனகெரிப் ராஜா மேலே இருக்கிற அதாவது வடக்கு இஸ்ரவேலை கைப்பற்றிட்டார். இப்போ எருசலேமை சுற்றிலும் முற்றுகை போட்டுட்டு 46 பட்டணங்களை கைப்பற்றிட்டு முற்றுகை போட்டுட்டு இப்போ எசேக்கியா ராஜாவை பார்த்து என்ன சொல்றாரு பாருங்க. அரணான பட்டணங்களுக்கு எதிராக பாளையம் இறங்கி அவைகளை தன் வசமாக்கி கொள்ள நினைத்தான். சனகெரிப் வந்து எருசலேமின் மேல் யுத்தம் பண்ண நோக்கம் கொண்டிருப்பதை எசேக்கியா கண்டபோது 15ஆம் வசனத்துல என்ன சொல்றாரு பாருங்க. கவனிக்கலாம். சனகெரிப் வந்து அதை எருசலேமை சுற்றிலும் அசிரியா மன்னர் சனகெரிப் எருசலேமை சுற்றிலும் பாளையம் இறங்கின போது யுத்தம் பண்ண நோக்கமாக இருக்கிறத கண்ட உடனே இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து அவர் சொல்கிறாரு, யூத ஜனங்களை பார்த்து எசேக்கியா ராஜா சொல்கிறாரு, நீங்கள் திடன் கொள்ளுங்க, கர்த்தர் நம்மளை கைவிட மாட்டார், ஆண்டவர் நமக்கு துணையாக இருப்பார், அவனோடு இருக்கிறது மாம்சபயம், நமக்கு துணை நின்று நமக்காக யுத்தங்களை கர்த்தர் நடப்பிப்பார், கர்த்தராகிய தேவன் நம்மளை கைவிட மாட்டார் என்று சொல்லி யூத ஜனங்களை தேற்றிக்கினே வரார். கர்த்தர் மேலே நம்பிக்கையாக இருக்கிறாங்க யூத ஜனங்க. ஆனால் இந்த சனகெரிப் வந்து சொல்கிறார் 15ஆம் வசனத்தில், இப்போதும் எசேக்கியா உங்களை வஞ்சிக்கவும் இப்படி உங்களுக்கு போதிக்கவும் இடம் கொடுக்க வேண்டாம், நீங்கள் அவனை நம்பவும் வேண்டாம். ஏனென்றா எந்த ஜாதியும் தேவனும் இந்த ராஜ்யத்தின் தேவனும் தன் ஜனத்தை என் கைக்கும் என் பிதாக்களின் கைக்கும் தப்புவிக்க கூடாதிருந்தது. உங்கள் தேவன் உங்களை என் கைக்கு தப்புவிப்பது எப்படி என்கிறார் என்று சொல்லி. அல்லேலூயா. கவனிக்கலாம். எசேக்கியா ராஜா சொல்றார், கர்த்தரை நம்புங்க, ஆண்டவர் கைவிட மாட்டார் என்றார். அதுக்கு இந்த சனகெரிப் அசிரியா மன்னன் சொல்றாரு, எசேக்கியா உங்களை வஞ்சிக்கிறான், அவர் போதிக்கிறதுக்கு இடம் கொடுக்காதீங்க,
கர்த்தரை நம்ப பண்ணுவார் என்று சொல்லுவார். அதை நீங்கள் கேட்காதீங்க. காரணம் என்னன்னா, மேலே இருக்கிற வடக்கையே நான் கைப்பற்றினேன், உங்கள் சகோதரன் குடும்பத்தையே கைப்பற்றிட்டேன், நீங்கள் எம்மாத்திரம் என்று சொல்லி எசேக்கியாவனா நிந்தித்து பேசினாங்க. அல்லேலூயா. பாருங்கள், நிந்தித்து பேசினா தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு நிந்தை வருது, அவமானம் வருது, அதாவது நீங்கள் செய்யாத காரியத்தை செய்தீர்கள் என்று குற்றப்படுத்தி பழி சொல்லி பேசுவார்களானா உங்கள் வாழ்க்கை எப்படி மாறணும்னா ஜெபமாக மாறணும். எப்படி மாறணும்? ஜெபமாக மாறணும். 20லேருந்து 21 பாருங்க. 20லேருந்து 21. இது நிமித்தம் எசேக்கியா ராஜாவும் ஆமோசின் குமாரனாகிய ஏசாயா தீர்க்கதரிசியும் பிரார்த்தித்து வானத்தை நோக்கி அபயமிட்டார்கள். கவனிக்கலாம். உங்களுக்கு நிந்தை வருது, அவமானம் வருது, உங்களை கேவலப்படுத்தி பேசுகிறாங்கன்னு சொன்னால் தேவ பிள்ளைகளே, எசேக்கியா ராஜா மாத்திரம் இல்லை, ஆமோத்தின் குமாரனாகிய ஏசாயா தீர்க்கதரிசியும் பிரார்த்தித்து வானத்தை நோக்கி என்ன பண்ணலாம்? அபயமிட்டாங்க. கூக்குரலிடுறாங்க, ஏசப்பா நாங்கள் இப்படி இருந்தோம் அப்படி இருந்தோம், உம்மை நம்ப பண்ணுகிறோம், ஆனாலும் எங்களை என்ன பண்ணுறாங்க? நிந்திக்கிறாங்களே என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி என்ன பண்ணா அபயமிடுகிற பிள்ளைகளாய் காணப்பட வேண்டும். அப்போது கர்த்தர் ஒரு தூதனை அனுப்பினார். அவன் அசிரியா ராஜாவுடைய பாளையத்துக்குள்ள சகல பராக்கிரமசாலிகளையும் தலைவர்களையும் சானாதிபதிகளையும் அதம் பண்ணினான். கவனிக்கலாம். அப்படியே சனகிரிப் செத்த முகமாய் தன் தேசத்துக்கு போனான். அங்கே அவன் தன் தேவனுடைய கோயிலுக்குள் பிரவேசித்த போது அவன் கர்ப்ப பிறப்புகள் அவனை வெட்டி என்ன பண்ணுறாங்க? கொலை செய்கிறார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அல்லேலூயா. தேவ பிள்ளையே, எசேக்கியாவுடைய நிந்தையை கர்த்தனவனை மாற்றினான். உன்னுடைய உனக்கு நிந்த அவமானம் பாடுன்னு வரும்போது நமக்கு அது என்னவா மாறணும்னா ஜபமாக மாறணுங்க. ஒருத்தன் நமக்கு விரோதமாய் தேவையில்லாமல் வாயை திறக்கிறான், கையை ஓங்குறான், இல்லை நமக்கு விரோதமாய் குற்றப்படுத்தி திரிகிறான்னு சொன்னால் நம்ம சோர்ந்து போகக்கூடாது. நம்ம ஜபமாய் அதை மாற்றும் போது நம்ம அவன் பேசுறது போல் பேசணுமானா பாவம் தான் செய்வோம். அவங்க பாவம் வந்துடும். ஆண்டவர் நியாயம் தீர்க்கும்போது இயேசு கிறிஸ்துவ எப்படி நின்னார்? வாய் தரவாத ஆட்டை போல காணப்பட்டார். பாருங்க, வையப்படுறவர்களுக்கு பதில் என்ன பண்ணல? அவர் வையலை. நீங்கள் அமைதியாக இருந்தால் போதும். உங்களுக்கு நிந்தை வருதா, பாடு வருதா, அவமானம் வருதா, அதை ஜபமாய் மாற்றும்போது, நாம் திரும்ப பேசாமல் ஜபமாய் மாற்றும்போது, எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, அந்த நிந்தை அது செத்த முகமாக போகும், திரும்பி வராதபடி கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. பாருங்க, அண்ணால கூட நிந்திச்சாங்க, தன் ஆட்சியார் நிந்தித்தாங்க. போய் ஏண்டி அம்மா என்னை இப்படி கேட்குற, நான் தான் எல்கானாக்கு முத மனைவிலாம் போயிட்டு வாக்குவாதம் பண்ணல. என் நிந்தை மாறதுக்கு ஒரே வழி யார்? கர்த்தர் என்று சொல்லி ஆண்டுடைய சமூகத்தில் போயிட்டு தான் இருதயத்தை ஊற்றினாங்க. கர்த்தர் காரியங்களை மாறுதலாக முடிய பண்ணினார். ஆமென். அதனால் நிந்தையை கர்த்தர், எசேக்கியாவுடைய நிந்தையை கர்த்தர் மாறுதலாக மாற்றினார். அதுக்கு ஆண்டுடைய பிள்ளைங்க என்ன பண்ணும்? பேசக்கூடாது. அது ஜபமாக என்ன பண்ணால் மாற வேண்டும். அல்லேலூயா. சரி, 3வது காரியத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். யோபு 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். உங்கள் பாடுகள் உபத்திரவம் கர்த்தர் மாற்றிடுவாருங்க. பாருங்க, உங்கள் பாடுகள் உபத்திரவத்தை கர்த்தர் மாற்றிடுவார். கொஞ்சம் வாசிக்கலாமா? மனுஷன் செத்த பின் பிழைப்பானோ, எனக்கு மாறுதல் எப்பொழுது வரும் என்று எனக்கு குறிக்கப்பட்ட போராட்டத்தின் நாளெல்லாம் நான் காத்திருக்கிறேன். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, யோபுக்கு பாடு உபத்திரம் வந்தது. அவர் என்ன பண்ணார்னா காத்திருந்தார், கர்த்தரிடத்தில் காத்திருந்தார். ஆண்டவரே, மனுஷன் செத்த பின் பிழைக்க மாட்டான், எனக்கு எப்போது மாறுதல் வரும் என்று நான் என்ன பண்ணுறேன்? காத்திருக்கிறேன். காத்திருந்தார். கர்த்தர் ஏமாற்றலைங்க. 42ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் 12ஆம் வசனத்தை வாசித்து பார்ப்போம்னா எல்லாவற்றையும் கர்த்தர் ரெட்டிப்பாக மாற பண்ணினார். அல்லேலூயா. அதனால் பாடு உபத்திரம் வரும்போது பொறுமையாக இருக்கணும். இதை தான் யாக்கோபு எழுதின பொதுவான நிருபம் 5:11 நம்ம வாசிக்கிறோம். யோபனுடைய பொறுமையை குறித்து கேள்விப்பட்டு இருக்கிறீர்களே, அதன் செயலின் முடிவை நீங்கள் கண்டு இருக்கிற செயலின் முடிவு என்ன ஆயிடுச்சு? ரெட்டிப்பாய் காணப்பட்டதுங்க. தேவ பிள்ளைகளை, 3 காரியத்தை பார்த்தோம். 1, பகைஞர் மேற்கொள்ளுகிற காரியத்தை பகைஞர் மேற்கொள்ளும்படி காரியம் மாறுதலாக முடியும். அதுக்கு ஆண்டுடைய பிள்ளைங்க என்ன பண்ணும்? ஆண்டுடைய செயலுக்காக நம்ம காத்திருக்கணும்.
ரெண்டாவது, உங்கள் நிந்தையை கர்த்தர் மாற்றுவார். நிந்தை வரும்போது நாம மாறணும், நம்ம ஜெபத்தில் மாறணும். ஜெப வாழ்க்கைக்கு போகும்போது அவங்க பேசுகிறது போல் நம்ம பேசவே கூடாது. இயேசுவை சார்ந்து இயேசுவின் சாயலை தரித்து அவர் பேசாத இருந்தது போல் நாமும் இருப்போம்னா அந்த நிந்தை செத்த முகமாக போகும், திரும்பி வராதபடி கர்த்தர் பாதுகாத்து கொள்வார். மூன்றாவது, தேவ பிள்ளைகளே, யோபு பாருங்க, மாறும் என்று காத்திருந்தார். எது மாறும்? பாடு உபத்திரம் மாறும் என்று காத்திருந்தார். தேவ பிள்ளைகளே, யோபு குறித்து சரித்திரத்தில் சொல்லப்படும், எல்லாம் அழிஞ்சு போச்சு. உடம்பு, சொத்து, பிள்ளைங்க, வீடு, வாசல் எல்லாம் அழிஞ்சு போச்சு. உடம்புல பார்த்தீங்கன்னா உச்சந்தால் முதற்கொண்டு உள்ளாங்கால் வரைக்கும் என்னது? பருக்கள். இன்னார் வரைக்கும் அந்த வியாதி என்னான்னு கண்டுபிடிக்க முடியல. காரணம் என்னன்னா, அது பிசாசு கொடுத்தது, பருக்கள். ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணல, யோபுவே உனக்கு பழைய நிலைமை நான் உண்டாக்கிடுவேன்னு வாக்குத்தத்தம் பண்ணல. வந்துடுச்சு, எல்லாம் முடிய போகுது. ஆனாலும் அவருக்குள்ள என்ன விசுவாசம்? கர்த்தர் மாற்றுவார். அதனால தாங்க காத்திருந்தா கர்த்தர் அவரை வெட்கப்படுத்த விடலை. எல்லாவற்றையும் இழந்த, எல்லாவற்றையும் பெற்ற அவமானம், எல்லாவற்றையும் அவமானத்தெல்லாம் நீக்கிட்டார். கவனிக்கலாம், இழந்த எல்லாவற்றையும் கர்த்தர் ரெட்டிப்பாய் மாற்றிட்டார். அல்லேலூயா. சரி, கண்களை மூலமா ஆண்டவர் இந்த மாதத்தில் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தனம்னா எல்லாவற்றையும் கர்த்தர் மாற பண்ணுவாருங்க. எல்லாவற்றையும் கர்த்தர் மாற பண்ணுவார். என் ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, எங்களோடு பேசினவரே, வந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, யூடியூப்பில் கேட்க போகிற பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, கான்ஃபரன்ஸ் லைனில் கேட்குற பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எல்லாம் மாற இந்த மாதத்தில் கர்த்தர் நீங்கள் உதவி செய்வீராக. பிள்ளைகள் சாட்சி கொடுக்க உதவி செய்யுங்க. இயேசு நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, கவனிப்போம். காணிக்க நேரம். எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? ஒரு பாடலை பாடும்போது